பழனியோட கோபம் நியாயமானது. பழனி எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப சரியானது தான் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவு. பழனி மேல வந்து எந்த தப்புமே இல்ல. சக்திவேல், முத்துவேல் தான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிய பகடைக்காயா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இதுல பழனி தான் பாவம் சிக்கிக்கிட்டாரு. எதுவுமே தெரியாம. இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கெட்டவராயிட்டாரு பாண்டியன் குடும்பத்துக்கு. இது யாரோட கடையா இருக்கும்? இவ்ளோ கூட்டமா இருக்குதே! அதுவும் புதுசா ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன், சரவணன் கிட்ட வந்து கேட்குறாங்க. "தெரியலையேப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனுமே வந்து சொல்றாங்க. அந்த டைம்ல அந்த பக்கமா வந்த ஒருத்தருமே பார்த்தீங்கன்னா, பாண்டியன் கிட்ட வந்து பேசிட்டு போறாங்க. அப்பதான் சரி நம்ம வா போயிட்டு பக்கத்துல போயிட்டு பார்க்கலாம். யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எட்டி பார்க்கும்போது, அந்த கடைக்குள்ள வந்து சக்திவேல், முத்துவேல் எல்லாருமே இருக்கிறாங்க. பழனியுமே இருக்கிறாங்க. அத பார்த்ததுமே இங்க பாண்டியனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அப்புறம் தான் விஷயம் தெரிய வருது. பயங்கர கோவத்துல தான் பாண்டியன் இருக்கிறாங்க. அப்படியே அதிர்ச்சியில. அந்த டைம்ல நம்ம சுகன்யா வந்து பாண்டியனையும், சரவணனையும் அங்கே பார்த்துட்டு வேகமா வந்து, "அண்ணே வாங்க, வாங்க. உங்களுக்காக தான் நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். வாங்க கடைக்குள்ள போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க. பாண்டியன், சரவணன் எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு வேகமா வீட்டுக்கு வந்து கோவத்தோட கிளம்பிர்றாங்க. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியில இருக்கிறாரு. வீட்ல அக்கா, மாமா என்ன என்ன நினைப்பாங்களோ? நம்மள கண்டிப்பா அவங்க தப்பா தான் நினச்சுக்குவாங்க. யாரா இருந்தாலுமே தப்பா தான் நினைப்பாங்க. இப்படி ஒண்ணு நடந்தா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படியே தயங்கி தயங்கியே நிக்கிறாங்க. விளக்கு விளக்கு கூட ஏத்தாம, எனக்கு கடை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சுகன்யா ஒரு பக்கம் பழனிய வந்து திட்ட, இங்க எல்லாருமே வந்து பழனிய திட்ட ஆரம்பிச்சுறாங்க. உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்க அண்ணங்க வந்து நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணா, நீ இப்படிலாம் மத்தவங்கள பத்தி யோசிச்சு, கடை வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு பேசி நம்ம பழனிய வந்து எல்லாருமே வந்து மாத்துறாங்க. மனச மாத்துறாங்க. ஆனாலுமே நம்ம பழனி இருந்துகிட்டு, "இல்ல நான் ஒரு 8 அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துர்றேன். அவங்க கிட்ட வந்து நான் வந்து பேசிட்டு வந்துர்றேன். அட்ரஸ் தெரியாம இருக்கனால கூட அவங்க வராம இருக்கலாம்ல" அப்படின்னு வந்து பழனி வந்து சொல்றாங்க. உடனே சுகன்யா இருந்துகிட்டு, "அதெல்லாம் தெரியும். இப்பதான் பாண்டியன் அண்ணாவையும், சரவணனையும் பார்த்தேன். வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளக்க கூப்பிட்டேன். அவ்ளோ நல்லவங்களா இருந்தா, நீங்க நல்லா இருக்கும்னு நெனச்சிருந்தா கண்டிப்பா அவங்க உள்ளக்க வந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து நீங்க நல்லாவே இருக்கக்கூடாது. அவங்கள விட நீங்க முன்னேறக்கூடாது அப்படின்னு நெனச்சுட்டு தான் அவங்க வந்து கடைக்குள்ள கூட வராம கோவமா போயிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து விஷயத்த சொல்றாங்க. இத பழனிக்கு அப்படியே பக்குன்னு ஆயிருது. "என்ன சோனியா என்ன சொல்ற? எப்போ வந்தாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு நம்ம பழனி, "இதுக்கப்புறமா நான் இங்க இருக்கிறது சரியா இருக்காது. நான் வந்து போயிட்டு அ அ எல்லார்கிட்டயும் பேசிட்டு வரேன் அக்கா வீட்டுக்கு போயிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து அவசர அவசரமா கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த பாண்டியன் பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. உடனே கோமதி இருந்துகிட்டு, "என்னங்க என்னாச்சு? கடைக்கு போனீங்க. உடனே திரும்பி வந்துட்டீங்க. அதுவும் இவ்ளோ கோவமா இருக்கிறீங்க. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "என்னத்த சொல்ல? உன் தம்பி பண்ண வேலை அப்படி. கனவுல கூட நான் நெனச்சு பார்க்கல. அவன் இப்படி ஒரு துரோகத்த பண்ணுவான்" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாண்டியன் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கிறாரு. எங்க கோமதிக்கு ஒண்ணுமே புரியல. "ஏய் சரவணா நீயாச்சும் சொல்லுடா. என்னாச்சு? இப்ப எதுக்காக உங்க அப்பா இவ்ளோ கோவத்துல இருக்கிறாரு?" "அம்மா அது நான் எப்படி சொல்லனே எனக்கு தெரியல. மாமா இப்படிலாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். நம்ம கடைக்கு எதுத்தாப்புலயே கடைய வந்து திறந்து வச்சிருக்கிறாரு. நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. கடை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டப்போ கூட அவரு, "இங்க தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன் சொன்னதுமே இங்க கோமதி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்னடா சரவணா என்ன சொல்ற?" "அட ஆமாம்மா நாங்க எங்க கண்ணால பார்த்துட்டு தான் அங்கிருந்து வந்திருக்கிறோம்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "இன்னைக்கு வரட்டும். அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இருக்குது. நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளுக்கு வந்து குழிய பறிச்சுட்டான்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கோமதி வந்து அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. கோமதிய பார்த்துட்டு பாண்டியன் இருந்துக்கிட்டு, "என்ன கோமதி உன் தம்பி தம்பி கடை திறப்பு விழாக்கு போ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி நிக்கிறியா சோகத்துல?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "என்னங்க இப்படி பேசுறீங்க? அவன் மேல நான் உங்கள விட பயங்கர கோவத்துல இருக்கிறேன். அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இந்த வீட்லயே இத்தன வருஷமா இருந்துட்டு என்ன நல்லாவே வந்து கழுத்தறுத்துட்டான். ஆனாலும் அவன் இப்படி பண்ணியிருந்திருக்கவே கூடாது" அப்படின்னு வந்து சொல்றாங்க. உங்க வீட்ல உங்க அன்னைங்க தான் இப்படி இவன் ஒருத்தவன் தான் நல்லவனா இருக்கிறான். நம்ம நம்ம மேல வந்து இவ்வளோ பாசமா இருக்கிறான் அப்படின்னு நெனச்சா, இவனும் உங்க அன்னைங்கள மாரி தான். எப்படா வாய்ப்பு கிடைக்கும்? அ என்ன அசிங்கப்படுத்த, என்ன பழிவாங்க அப்படின்னு சொல்லி இத்தன வருஷமா வந்து காத்துட்டு இருந்திருக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்றாங்க. அன்னைக்கு அவன் வரட்டும் 2ல 1 நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம
நம்ம கதிர் இருந்துக்கிட்டு பழனிக்கு சப்போர்ட்டா தான் வந்து பேசுறாங்க. நம்மளா எதுனாலும் வந்து பேசக்கூடாது தப்பா. நம்ம மாமா கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம எதுனாலும் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. "நீ பேசாம இருடா கதிர். உனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு தெரியாம எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும். எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் வந்து விஷயத்த எல்லாத்தையுமே நம்மகிட்ட வந்து மறைச்சிட்டான்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க நம்ம பழனியுமே கரெக்ட்டா வராங்க. பழனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆ சொல்றதுக்கு தான் பக்கம் வந்து எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக வந்து எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம பழனிய வந்து ஒரு குற்றவாளி மாரி தான், பெரிய தப்பு பண்ணிட்ட மாரி தான் வந்து பாண்டியனோட மொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா, நீங்க இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரசி முதற்கொண்டு எல்லாருமே வந்து நம்ம பழனிக்கிட்ட வந்து பேசுறாங்க. பழனிக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. ரொம்பவே கண் கலங்கி நிக்கிறாரு. "இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு இப்போ தான் விஷயமே தெரியும்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. "சும்மா நடிக்காதடா நம்பிக்கை துரோகி" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து வாய்க்கு வந்த மாதிரி வந்து பழனிய வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம கதிர் மட்டும் தான் நம்ம பழனிக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டா வந்து இருக்கிறாங்க. "கொஞ்சமாச்சும் நீங்க மாமா என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அத விட்டுட்டு நீங்களே வந்து எதுக்காக வந்து ஒரு முடிவு பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "இங்க பாருடா, நீ அமைதியா இரு. என்ன இதுக்கு மேல இவன் பேசணும்? அ எல்லாம் இவனுக்கு தெரியாமலாம் நடந்திருக்காது. இவன் ஒரு கதை சொல்லுவான். அத நம்ம நம்புறதா? இங்க பாரு, இனி பழனி இனி இந்த வீட்டுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. உன் பேர கூட நான் என் வாயிலிருந்து சொல்றதுக்கே அசிங்கமா இருக்குது. எப்புட்றா இப்படிலாம் உனக்கு முதுகுல குத்த உனக்கு தோணுச்சு? அதானே? உங்க அண்ணங்கள மாரி தான் நீயும் இருப்ப. அவங்களாச்சும் பரவால்ல, என் முன்னாடி தான் வந்து இது பண்ணானுங்க. நீ வந்து அழகா வந்து ஸ்மார்ட்டா எல்லாமும் பண்ணியிருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்றாங்க. பழனிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே நொறுங்கி போய் நிக்கிறாரு. "யாராச்சும் நான் சொல்றத கேட்குறீங்களா? எதுவுமே என்ன பேசக்கூட விட மாட்றீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. உடனே கோமதி இருந்துகிட்டு, "என்ன நீ பேச போற? எதுவும் நீ பேசுறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. உன்னை என் பெத்த பிள்ளை மாரி தான்டா நெனச்சேன். ஆனா இப்படிலாம் பண்ணிட்டியேடா! நீ பெரிய துரோகிடா! உன்னை இனிமே வந்து நான் பார்க்கவே கூடாது. கொஞ்சமாச்சும் உனக்கு ஒரு நன்றி இருக்குதா? இத்தன வருஷமா எங்க வீட்ல தானே இருந்த. நாங்க போட்ட சாப்பாட தானே சாப்பிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துகிட்டு வந்து சொல்றாங்க. அ அத கேட்டதுமே இங்க நம்ம பழனி அப்படியே இடிஞ்சு போயிறாரு. "என்னக்கா இப்படிலாம் பேசுற? இங்க பாரு, இனி நீ இங்க நின்னேன்னா நான் இத விட கேவலமா பேசிருவேன். ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து போயிரு. இனி இந்த வீட்டு பக்கமே நீ எட்டி பார்க்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி வேகமா போயிட்டு பழனியோட திங்ஸ் எல்லாம் தூக்கி எறியுறாங்க. "கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம கதிருமே பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேச முடியாம நிக்கிறாரு. ஆனா அவருக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இது எல்லாம் அவங்களோட வேலையா தான் இருக்கும். அந்த முத்துவேல், சக்திவேலோட வேலையா தான். கண்டிப்பா இதில பாவம் மாமா வந்து தெரியாம மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மனசுக்குள்ளேயே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க நம்ம பழனி இருந்துகிட்டு, அதுக்கப்புறம் மனசு உடைஞ்சு போயிட்டு அங்கிருந்து வந்து கிளம்புறாரு. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா அவர் கடைக்கு தான் போறாரு. கடைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயங்களையும் நினச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாரு. இங்க பாண்டியன், இங்க கோமதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பழனிய தான் ஒரு மாதிரி கேவலமா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. "அவன இனிமே வந்து நம்ம எக்காரணம் கொண்டும் நம்ம பக்கத்திலேயே சேர்க்கக்கூடாது. அவன இதோட நம்ம தலைமுழுகிருவோம். அவ யாரோ, நம்ம யாரோ" அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க சுகன்யாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இங்க பழனிக்கிட்ட, "ஏங்க எதுக்காக இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த வீடு இல்லைன்னா நம்மளுக்கு என்ன வீடா இல்ல? அதோ இருக்குதுல்ல, நம்ம வீடு, நம்ம வீட்டுக்கே நம்ம போயிரலாம்." அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்றியே இல்லங்க. சொல்லப்போனா உங்க மேல பாசமே இல்ல. அதனால தான் இந்த மாரிலாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அ உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியாதுல்ல. உங்க மேல நம்பிக்கை அவங்க வச்சிருந்தா கண்டிப்பா வந்து அவங்க இந்த மாரி உங்கள கேவலமா நெனச்சிருக்க மாட்டாங்கல்ல. அதையாச்சும் கொஞ்சம் நெனச்சு நீங்க திருந்த பாருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செந்திலுக்குமே வந்து விஷயம் தெரிய வருது. எங்க வீட்டுக்கு வந்த செந்தில் இருந்து கூட விசாரிக்கிறாரு. ஏன்னா எல்லாருமே வந்து மாமாவோட கடை திறப்பு விழாவுக்கு போனீங்களா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதா பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே சரவணன் இருந்துக்கிட்டு, அது என்ன பெரிய கொடுமை. மாமா பெரிய துரோகத்த பண்ணிட்டாரு நம்ம மொத்த குடும்பத்துக்கும்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "ஏன் என்னாச்சு? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் கேட்கும்போது, இந்த மாரி நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புலயே வந்து அவர் கடையே திறந்து வச்சிருக்கிறாரு. ரொம்பவே பக்காவா பிளான் பண்ணி எல்லாமும் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நம்ம குடும்பத்த வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்டதுமே செந்தில் வந்து அப்படியே கொதிச்சு போயிறாரு. "என்னடா என்ன சொல்றீங்க? அந்த ஆள் இப்படி ஒரு வேலைய பார்த்துருக்கிறாரா? அவர மாமான்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ ஒரு இதா நடத்துனோம், எவ்வளோ பாசம் வச்சிருந்தோம். அவரு போயிட்டு இப்படிலாம் பண்ணத வந்து என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. கிளம்பு வா. அந்த ஆள நாக்கு புடுங்குற மாரி கேட்டா தான் என்னோட ஆத்திரம் வந்து குறையும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன் கூப்பிட்டு செந்தில் வந்து பழனியோட கடைக்கு தான் கிளம்புறாங்க.
அங்கே நம்ம பழனி பார்த்தீங்கன்னா, அப்படியே பறி கொடுத்தாப்புல தான் இருக்கிறாங்க. நடந்த விஷயங்கள்லாம் நெனச்சு ரொம்பவே வந்து மனசொடைஞ்சு போயிருக்கிறாங்க. இங்க செந்திலும் வந்து பயங்கர கோவத்துல தான் இங்க போறாங்க. செந்தில், சரவணன் கடைக்கு வரத பார்த்த நம்ம பழனி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. புரிஞ்சுக்கிட்டாங்களோ! அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவரு நெனைக்கிறாரு. "ஏய் வாங்கடா, நீங்க வரமாட்டீங்க. என் மேல நீங்களும் கோவமா இருப்பீங்க அப்படின்னு நெனச்சேன். நீங்களாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களாடா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக போறாரு. உடனே செந்தில் இருந்துகிட்டு அப்படியே கத்தி விட்டுறாரு. "அடச்சீ வாய மூடு! உன்ன தாய்மாமன்னு சொல்லிட்டு நான் அவ்ளோ மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன். ஆனா நீ இவ்ளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நெனச்சு கூட பார்க்கல. எப்படியா உன்னால வந்து உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ண முடிஞ்சது? உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கண்டமேனி பேசுறாரு. எங்க பழனி பார்த்தீங்கன்னா, அப்பவும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாரு. "ஏய் நீங்களாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அக்கா, மாமா தான் நான் சொல்றத வந்து கேட்க மாட்றாங்க. நம்மலாம் எப்படி பழகியிருக்கிறோம். நீங்களாச்சும் கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து சொல்றாரு. "என்ன நீ சொல்றத நான் கேட்கணும். உனக்கு இனி மரியாதையே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனி கூட வந்து சண்டை போடுறாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, சக்திவேல் இருந்துகிட்டு, "ஏய் இப்ப இங்க எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து போயிருங்க." உடனே செந்தில் இருந்துக்கிட்டு அவர் கூடயுமே சண்டைக்கு போறாரு. சண்டையில பார்த்தீங்கன்னா, ஆ சக்திவேல் கன்னத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு அறைய வச்சாரு. அவர் அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாரு. நம்ம பழனி இருந்துக்கிட்டு ரொம்பவே பொறுமையா இருந்தாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வார்த்தையுமே செந்திலுமே வந்து இங்க பேசிட்டாங்க. நம்பிக்கை துரோகி, துரோகம் பண்ணிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதனால பழனி இருந்துக்கிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாரு. "இங்க பாரு, என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். இங்க பாரு, உங்களுக்கே நான் தேவையில்லைன்னா, எனக்கும் நீங்க இனிமே தேவையில்ல. இனி இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணீங்கன்னா அவ்வளோதான் வேற மாதிரி ஆயிரும். போலீஸ்க்கு போயிட்டு நான் சொல்ற மாதிரி ஆயிரும். அப்புறம் நீங்க ஜெயில்ல தான் இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பழனி வந்து பேசுறாங்க. இங்க செந்தில் இருந்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. பழனி வந்து அந்த அளவுக்கு உச்சக்கட்ட கோவத்துல இருக்கிறாங்க. "இங்க பாரு இனி இங்க நிக்காதீங்க. உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைல்ல. அப்புறம் எதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க? கிளம்புங்கடா ஃபர்ஸ்ட்டு." அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே நம்ம செந்திலும், சரவணனும் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே சக்திவேலுக்கு அப்படியே மனசுல அப்படியே குளு குளுன்னு இருக்குது. சக்திவேல் இருந்துக்கிட்டு அப்படியே பழனிய புகழ்றாங்க. "சூப்பர்ரா பழனி! இது நீ தான்டா என் தம்பி. இனிமே இப்படி தான் இருக்கணும். இனியும் வந்து ஏமாளியா இருந்தா இப்படி தான் அவனுங்க வந்து அவனுங்க இஷ்டத்துக்கு இந்த மாரிலாம் பேசுவானுங்க, மரியாதை இல்லாம." அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க பழனி பார்த்தீங்கன்னா, அப்படியே அமைதியா உள்ளக்க போயிடுறாங்க. மனசுல பழனி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம செந்தில் அண்டு சரவணன் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா, பழனி பேசுறதெல்லாம் நெனச்சு அவங்க ஒரு பக்கம் அதிர்ந்து போய் தான் இருக்கிறாங்க. நம்ம நம்ம கோமதி அப்புறம் எல்லாருமே வந்து கேட்குறாங்க, "என்னடா வேகமா எங்கேயோ போனீங்க? என்ன ஆச்சு? என்ன சொன்னான் அந்த நம்பிக்கை துரோகி?" அப்படின்னு வந்து சொல்றாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம சரவணன் வந்து சொல்றாங்க. "மாமா இப்படி மாறுவான்னு சொல்லிட்டு நினைக்கல. எப்படிலாம் பேசுறாரு?" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப கூட நம்ம கதிர் இருந்துக்கிட்டு, "நீங்க யாராச்சும் அவரு என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா காது குடுத்து? அத தவிர்த்து நீங்க வந்து அவர் மேல வந்து தேவையில்லாத ஒரு பழிய தான் சுமத்துறீங்க. அவரு தான் இந்த விஷயத்த பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? அவருக்கு தெரியாமலே எதுனாலும் நடந்திருக்கலாம். அந்த முத்துவேல், சக்திவேல் கூட நம்ம குடும்பத்த பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் பண்ணியிருந்திருக்கலாம்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. "சும்மா நீ உன் மாமாக்கு நீ சப்போர்ட் பண்றத விடு. அந்த ஆள் இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணியிருக்கிறாரு. இப்போ கூட நீ வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறியேடா கதிர்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சரி ஏதோ நடந்தது நடந்துருச்சு. இனி அவர் வாழ்க்கைய பார்க்கட்டும். நீங்க விடுங்க. இனி வந்து இத வந்து பிரச்சனையெல்லாம் ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசி முடிவெடுக்கிறாங்க. இங்க பாண்டியன் கடைக்கு போனா பார்த்தீங்கன்னா, இப்போ சரியா யாருமே பாண்டியனோட கடைக்கு வரதே இல்ல. முக்காவாசி கூட்டம் புது கடனால அது மட்டும் இல்லாம எங்க சக்திவேல், முத்துவேல் பிளான் பண்ணி ஆஃபர் மாரிலாம் வந்து பழனி கடையில வந்து போட்டிருக்கிறாங்க. அதனால பழனி கடை தான் வந்து செம்ம கூட்டமா இருக்குது. இங்க சுகன்யாக்கு அத பார்த்து அப்படியே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. பாண்டியன் பார்த்தீங்கன்னா, அப்படியே செம்ம கடுப்புல உட்கார்ந்துருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க வீட்டுக்கு வந்த பழனி இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி மனசொடைஞ்சு போய் தான் உட்காந்துருக்கிறாரு. நம்ம பாட்டி வந்து, "என்னடா ஆச்சு பழனி? ஏன் இப்போ நீ சந்தோஷமா தானே இருக்கணும். உனக்கு புது கடை வந்து வச்சு குடுத்தாச்சு. இனி உனக்கு என்னடா கவலை? நீ எத பத்தியும் யோசிக்காத. சந்தோஷமா இரு." அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப சுகன்யா இருந்துக்கிட்டு, "அத ஏன் சொல்றீங்க? அவர் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதான் உங்க அக்கா வீட்ல இருந்து இவர தொரத்தி விட்டுட்டாங்களே. இனி இவருக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு உறவும் இல்ல, ஒட்டும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "அதனால தான் அவர் இப்படிலாம் இருக்கிறாரு." "என்னடா ஆச்சு? என்ன பழனி? என்ன இவ சொல்றா? இவ சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு. "ஆமா, எல்லாமும் உண்மைதான்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க முத்துவேல், சக்திவேல் இருந்துக்கிட்டு, எப்படியோ பழனி வந்து அந்த குடும்பத்த தூக்கி போட்டுட்டான். ஆனா வந்து திடீர்னு ஒண்ணு சேர்ந்துருவான். இந்த டைம்ல தான் வந்து இந்த விஷயத்த இன்னுமே பெருசாக்கணும். அ எப்போதுமே சாகுற வரைக்கும் பழனி அந்த குடும்பத்தோட வந்து ஒட்டாத மாரி நம்ம ஏதாச்சும் பண்ணி விட்டுறணும். அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல், முத்துவேல் வந்து பிளான் பண்றாங்க. பழனி கடைய வந்து
எரிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பழிய தூக்கி வந்து பாண்டியன் மேலே வந்து போட்டுறணும் குடும்பத்து மேலே. அப்போது பழனிக்கு இன்னுமே அவங்க மேலே வந்து கோவம் வரும். அப்படியே அவங்கள அடியோட வெறுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணி அதே மாதிரி வந்து பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் பழனி வந்து அவரோட கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, கடை அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குது. அத பார்த்ததுமே பழனி அப்படியே பார்த்தீங்கன்னா, பயங்கர அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்புறம் தான் பழனி தான் விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி முத்துவேல் சக்திவேலுக்கு, "அண்ணே சீக்கிரம் கிளம்பி வாங்க. இந்த மாதிரி கடை தீப்பத்திட்டு எரியுது" அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்தவங்க பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபயர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டு வர சொல்லி எல்லாமும் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் முத்துவேல் சக்திவேல் இருந்துக்கிட்டு பழனி முன்னாடியே வந்து பேசுகிறாங்க. இதோட இந்த வேலை யாரோட வேலையாக இருக்கும்? எல்லாம் அந்த பாண்டியன் குடும்பத்து வேலையாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ பழனி மேலே வேற கோவமா இருந்தாங்கள்ல, தனக்கு இவன் வந்து போட்டியாக வந்து மேலே வந்துருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பழனியை வந்து அடிமட்டத்துக்கு வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் இருந்துக்கிட்டு பேச உடனே நம்ம பழனி இருந்துக்கிட்டு உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிடுறாரு. இதை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. என்னதான் இருந்தாலும் எவ்வளோ கோவமாக இருந்தாலும் இப்படிலாம் ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ இவங்க பண்ணியிருப்பாங்க. நம்ம பண்ணாத விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணதான் அவங்க எல்லாம் இது பண்ணாங்க. நம்ம மேலே இருக்கிற கோவத்தில் இப்படிலாம் பண்ணியிருந்துருக்கலாம். இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழனி பார்த்திங்கன்னா பாண்டியன் மேலே வந்து போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. பாண்டியனையுமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க வந்து வீட்டுக்கு அரெஸ்ட் பண்ண வராங்க. வெளியே நின்றுக்கிட்டு கூப்பிட்றாங்க. இங்கே நம்ம பாண்டியன், கோமதி அப்புறம் ராஜி எல்லாருமே வராங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கும்போது, இந்த மாதிரி உங்கள் மேலே வந்து பழனி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கடையை எரிச்சிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு, "இங்கே பாருங்கள் சார், நடந்ததுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஒருத்தவங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் வந்து இப்படி அரெஸ்ட் பண்ண வந்துடுவீங்களா?" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "அதெல்லாம் ஆதாரம் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே பழனி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோமதி அரசி பார்த்திங்கன்னா அழுது நிற்கிறாங்க. பார்க்கலாம் இனி என்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.